அம்மா பிறந்த நாள் பிப்ரவரி 24 புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையில் இரட்டை இலை ஆட்சி, மக்கள் முடிவு பண்ணி ஆட்சி, விடியா ஆட்சி வீட்டுக்கு போகுது, அம்மா ஆட்சி அரியானை ஏறுது. இது எழுத்தல்ல, தமிழ்நாட்டு மக்களின் எண்ணம். கழகத்திற்கு புது ரத்தம் பாய்ச்சிட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு கழகத்தின் ஒரு அங்கமாக கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியை உருவாக்கி சிறப்பு சேர்த்திட்ட கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை 2000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வரவேற்று மகிழ்ந்த காட்சி. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள், அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இன்றைய கழகத்தினுடைய எங்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாள் விழாவை இந்த எம்ஜிஆர் மாளிகையில் மிக சிறப்போடும் எழுச்சியோடும் தொண்டர்கள் மத்தியில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தொண்டர்கள் அனைவரும் இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தமிழக மக்களையும், அதுவும் குறிப்பாக இப்போது நடக்கின்ற இந்த பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும், இந்த கெஞ்சா முதல்வரை ஒழிக்க வேண்டும் என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 அண்ணன் எடப்பாடியார் முதல்வரானால் மட்டுமே இந்த தமிழக மக்களை இனி காப்பாற்ற முடிகின்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பும் உள்ளது. இந்த வரவேற்பு விரைவில் எங்கள் எடப்பாடியார் அவர்கள் 2026 முதல்வராகி சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். சமரசம் எங்கள் வாழ்வென்போம். மக்கள் திலகம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று எப்பொழுதும் உழைத்து கொண்டிருந்த எங்களுடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு அம்மா அவர்களின் பிறந்த நாள் 77வது பிறந்த நாள் விழா. இந்த விழாவை மக்கள் சீரோடும் சிறப்போடும் அண்ணன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் நாங்கள்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். 2026 அண்ணன் எடப்பாடியார் முதல்வராக சூளுரை ஏற்கிறோம். எதிரிகளின் எண்ணங்களை தவிடுபொடி ஆக்கி எங்கள் எடப்பாடியார் 2026 தமிழக முதல்வராக வருவது சாட்சி. மக்களின் எண்ணமும் அதுதான் உண்மை.
வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழ், வளர்க அம்மாவின் புகழ், வாழ்க எடப்பாடியார் அவர்கள். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். சமரசம் எங்கள் வாழ்வென்போம். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை சிறப்பான முறையில் செய்திடவும் நல்லதொரு வாய்ப்பினை எங்களுக்கு நல்கியும் எங்களை என்றென்றும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும், என்றும் எங்களுக்கு வழிகாட்டியாய் விளங்கி கொண்டிருக்கும் பாசத்திற்குரிய எங்களுடைய அண்ணன் திரு VVR ராஜ் சத்யன் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் வேளச்சேரி மண்ணின் மைந்தன் எங்களுடைய அண்ணன் வேளச்சேரி MK அசோக் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.